ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசி இந்த துலாம் ராசி. எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல உழைக்கக்கூடிய ராசியாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கடுமையா உழைப்பாங்க. உழைப்பாளிகள் எல்லாமே இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களா நிறைய பேர் இருக்காங்க. 24 மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் இவங்க ரெடி. எந்த வேலையும் சரி வேகமா முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த துலாம் ராசி கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த ராசியில சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அப்போ இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய எதிர்காலம் எப்படி, இந்த மாதிரி எண்ணங்கள் இவங்க வாழ்க்கையில இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களுடைய குணமே அதுதான். துலாம் அப்படின்னாலே என்ன? தராசு தான். அப்போ எப்படி இருப்பாங்க? பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, எதுலையுமே நியாயமா தர்மத்தோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானின் கிரக பயிற்சி வருஷத்துல 2 முறை மட்டும்தான் இந்த பயிற்சி வரும். அப்போ இந்த பயிற்சியில துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, இதை நீங்க முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான பலன் உங்களுக்கு. அதுவும் இந்த சுக்கிர பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றார். அப்போ வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய எண்ணத்தோடு ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க ராசி அதிபதியும் சுக்கிரன் தான். மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவல். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வெற்றிக்கான நேரம் வரப்பொழுது அதை நீங்க விட்டுறாதீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை சொல்றேன். சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னாலே என்ன ஆசை? உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை இருக்கலாம். பெருசா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு ஆசை, ஒரு சொகுசான ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தூண்டுறதே இந்த சுக்கிர பகவான் தான். உங்க மனசுக்குள்ள போயிட்டு ஆசையை தூண்டி விடுறதே சுக்கிர பகவான் தான். அப்போ ஆடம்பரம் அப்படின்னாலும் சுக்கிரன், ஒரு ஆசை அப்படின்னாலும் சுக்கிரன் தான். ஒரு கெட்டதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டும் யோசிங்க துலாம் ராசி அன்பர்களே. எதுக்காக சொல்றேன்னா, இந்த உலகத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே கர்மாவோட தான் பிறக்கிறாங்க. யாருமே கர்மா இல்லாம பிறக்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்கும். அப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த தசை வருது, இந்த புக்தி வருது, அப்பதான் இது நடக்கும், இதுல கவனமா இருங்க அப்படின்னு இந்த ஜாதகத்தெல்லாம் வச்சு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இப்ப இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதியும் இருக்காரு, 8ஆம் அதிபதியாகவும் இருக்காரு, ஆயுள் காரகன், எல்லாத்துக்குமே அவர் தான். 8ஆம் இடத்துல ரகசியமும் இருக்கும், நல்ல ஒரு யோகமும் இருக்கும். கெட்டது மட்டும் 8ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லணும். துலாம் ராசியில யாருடைய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபக்தி சரியில்லை அப்படின்னா ஒரு கடன், பகை, வம்பு, வழக்கு எல்லாம் இருந்திருக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. கடந்த 2 மாத காலத்துக்குள்ள எவ்வளவு பேர் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மருத்துவ செலவு பண்ணிருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க, உண்மையா இல்லையா? கண்டிப்பா மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. ஒரு சின்ன வயிறு சார்ந்த பிரச்சனை, இல்ல கை கால் அடிபட்டது, காது, மூக்கு, தொண்டை, இந்த ஓல் சுள்ள இடத்துலாம் ஒரு செலவு வந்திருக்கலாம். கடந்த 2 மாசத்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பொருளாதாரத்திலையும் ஒரு கஷ்டத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். வேலையிலயும் பிரச்சனை இருந்திருக்கும். மேலதிகாரிகள் கிட்டையும் பிரச்சனை வந்திருக்கும். வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. எல்லாத்துலயும் தடை. இது எல்லாருக்கும் சொல்ல வரல. ஒரு சிலருக்கு சிறப்பா இருந்திருக்கும் உங்க சுய ஜாதகத்தை வச்சு. ஒரு சிலருக்கு தசாபுக்தி சரியில்லாம இருந்த எல்லாருமே இந்த விஷயத்தை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி ஒரு கடின உழைப்பாளிகள் அப்படின்னா சொல்லணும். கடினமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்காகவே இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை இவங்க வாழவே மறந்துடுறாங்க. ஆனா இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர மகான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றேன். இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடை நிறைய இருந்துச்சு. இப்போ இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும். ஒரு நல்ல திருமணம், விரும்பியபடி திருமணம் நடக்கும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை 1 2 சொல்லவே முடியாது, அவ்வளோ பிரச்சனை. அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் உண்டாக போகுது. ஒரு சரித்திரமான யோகம் அப்படின்னே சொல்லலாம்.
100% இந்த திருமண யோகம் விரும்பியவங்களுக்கு கண்டிப்பா விரும்பினவங்களோடயே திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம், நல்ல யோகமான குழந்தை இந்த காலகட்டத்துல கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருங்க. குழந்தை பாக்கியத்துக்கு தடையே கிடையாது. சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதால ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். திருமணமும் குழந்தையும் சிறப்பாகவே இருக்கும். வீட்டுல சுபகாரியம் நடக்கும். இந்த வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூட மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல விசா பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பிரச்சனை, PR வாங்கணும், இல்ல வெளிநாட்டுல நான் படிக்கிறேன் வேலை கிடைக்குமா, எத்தனை பேர் முயற்சி பண்றீங்களோ அத்தனை துலாம் ராசி என்பவர்களுக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. நீங்க தைரியமான மனதோட எந்த ஒரு ஸ்டெப்பா இருந்தாலும் நீங்க எடுத்து வைங்க. ஒரு துளியாச்சும் நீங்க கடனை அடைக்க போறீங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா சொத்து, அம்மா சொத்து, எந்த வழக்கா இருந்தாலும் நீங்க உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சுக்கிரனோட இணைகிறார். அவர் 7ஆம் இடத்துல செவ்வாயும், இடம் பூமி, அதான் அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க அந்த வழக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த சொந்த மண்ணில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பா இருக்கு. சொந்த வீட்டுல சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. துலாம் ராசி இந்த பதிவை முழுமையா கேளுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. எவ்வளவு நாளா நீங்க பண கஷ்டத்துல இருந்தீங்களோ அது எல்லாத்துக்கும் தீர்வா உங்களுக்கு பண பிரச்சனை தீரப்போகுது. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே லாட்ரிக்கு தான் அதிபதி, மகாலட்சுமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ கட்டாயம் உங்களுக்கு பணம் ஒரு வீண் விரயமானது தடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். கட்டாயம் இந்த மாதம் முடியறதுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே கர்மாவோட தான் இந்த உலகத்துல பிறக்குறாங்க. அந்த கர்மாவை எப்படி வெல்லலாம் அப்படின்றத நீங்க முன்னேற பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? முக்கியமான ஒரே விஷயம், எல்லா பதிவுலயும் நான் உங்களுக்கு சொல்றது, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க பண்ணி ஆகணும். மாதத்தில் ஒரு முறையாவது, தூரமா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல, வீட்டுல பூஜை அறையில குலதெய்வத்தை நினைச்சு ஒரு மண் அகல் ஏத்தி வைங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும். இப்போ துலாம் ராசியில முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். சித்திரையில பிறந்தவங்க எப்பயுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம் வச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருமானத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு இந்த வருமானம், பொருளாதாரம், குடும்பத்துல பிரச்சனைய நீங்க சந்திக்க மாட்டீங்க. எல்லாமே சரியாகிடும். தடைகள் உங்களுக்கு முழுமையா நீங்க போகுது. உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் ஏற்பட போகுது. எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகி சித்திரை நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்கு. இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சிறப்பா இருக்கு. எதுவுமே குறை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடின உழைப்பை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலுமே சரி, எந்த துறையில இருந்தாலுமே சரி, உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அடுத்தது சுவாதி நட்சத்திரம். எப்பயுமே பிரம்மாண்டமான ஒரு குணம் கொண்டவங்க. எது நடந்தாலும் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு தான் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எது பண்ணாலும் நம்ம தனியா தெரியணும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கிட்ட இருக்கும். இவங்களுடைய ஆசைலாம் சின்னதாலாம் இருக்காது, பெருசா இருக்கணும். இனிமேதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. ராகு பகவான் குரு நட்சத்திரத்துல போறதால எல்லாமே உங்களுக்கு வெற்றியா தான் வரக்கு போகுது. அப்போ ராகு குரு நட்சத்திரத்துல போறதால ஆசைப்பட்ட விஷயம், திருமணம், வேலை, தொழில், திடீர் லாட்சி யோகம், வண்டி, வாகனம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குது. ஒரு குறை அப்படின்னே சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையில லைஃப் செட்டில் ஆகுற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு. நீங்க முயற்சி எடுங்க. அடுத்தது விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு பொறுமையான, அமைதியான குணம் இருக்கும். ஒரு ஒழுக்கமான, தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம், குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம். முக்கியமா 24 மணி நேரமும் வேலை செய்ய சொன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நல்ல குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில சந்திச்சுட்டே இருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது, ஒண்ணு போனா ஒண்ணு வருதே அப்படின்ற மனக்குழப்பத்திலேயே இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. ஒரு தடுமாற்றம், ஒரு தடைகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இனி வரும் காலகட்டத்துல அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. சுக்கிர பயிற்சியால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் முடியறதுக்குள்ள சிறப்பாகவே நடக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. உங்களுடைய பழைய பதவி போயிட்டு புதிய பதவி விரும்பிய மாதிரி கிடைக்கும். இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர், வெளிநாடு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. எந்த வேலையில இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு. நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் இந்த துலாம் ராசியில பிறந்த ஒவ்வொருவரும் சனிக்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பானது. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு 3 சுத்து நீங்க சுத்திட்டு வாங்க. அதற்கு பிறகு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.